வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் கருணாகரன். இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுக்கா அத்திக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் விவசாயம் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முருங்கைக்காய் விவசாயம் எப்படி பண்ணுறாங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பெயர், இது எந்த ஊர் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் புது அத்திக்கொம்பை. என் பேர் சுந்தரம். சரிங்க ஐயா. நீங்கள் எத்தனை வருட காலமாக இந்த முருங்கைக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா? இது ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 30 ஆண்டுகளாக 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க ஐயா. இந்த தொழில் எப்படி இருக்குது? இதில் விவசாயிங்க இதை எடுத்து பண்ணலாமா? இதில் என்ன லாபம் இருக்குதுங்களா? விளைச்சல் எப்படி இருக்குது? அதனை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. லாபமெல்லாம் இருக்குது முருங்கையில். சரிங்க. விலை கிடைக்கணும். விலை கிடைச்சா லாபம் இருக்குது. அடுத்து மழை பெஞ்சதுன்னா பூ ஊதுரும். மழை கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லா காய் பிடிச்சா நல்லா வருமானம் இருக்குது இதில். சரிங்க ஐயா. இது விதையாக நடுறீங்களா இல்லை செடி எடுத்து வச்சு அதை வளர்க்குறீங்களா ஐயா? இது விதையாக நடுறேன். அது ஹைப்ரிட். ஆமாம், விதையாக நடுறது. இதே எந்த காட்டுக்கும் எங்கே வேணாலும் போடலாம். எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், வரும். விதையாக நடுறீங்க? விதையாக தான் நடுறோம். புரட்டாசிலையும் நட்டுருவோம். சரிங்க ஐயா. புரட்டாசியில் நட்டோம்னா 6 மாதம் ஆகி போகிற செடி வளர்ந்து வர்றதுக்கு. சரி. அதுக்கடுத்து ஒரு 5 மாதம் காய்க்கு. 5 மாதம் நல்லா காய்க்கு. 3 தடவை காய்க்கு. 3 ட்ரிப்பு காய்க்கு. சரி. பூ எடுக்கும் காய்க்கும், 3 ட்ரிப்பு காய்க்கு. அந்த 3 ட்ரிப்லேயே ஓரளவுக்கு வருமானம் வரும். சரிங்க ஐயா. இது உழுது இந்த பாத்தி காவா மாதிரி போடுறீங்க. காவா மாதிரி போட்டு விதையை நடுறீங்க. ஒவ்வொரு விதையும் எவ்வளோ தூரத்தில் நடுறீங்க ஐயா? ஒவ்வொரு விதையும் ஒரு 10 அடி நீளம், 10 அடி அகலம். 10 அடி நீளம், 10 அடி அகலம். அப்படி போட்டோம்னா நல்லா காய்க்கும். இல்லைன்னா செடி அடர்த்தியாக காய் வைக்காது. செடி அடர்த்தியாக இருந்தால் காய் அதிகமாக பிடிக்காது. ஆமாம். அது குறிப்பிட்ட இடைவெளியில் வச்சாதான் அதுக்கு உண்டான காய் கிடைக்கும். 10 அடி நீளம். சரிங்க ஐயா. 10 அடி அகலம். சரிங்க. இடையில நம்மளுக்கு ஸ்பேரில் மருந்து அடிக்கவோ பிடிக்கவோ நம்மளுக்கு எல்லாமே. சரிங்க ஐயா. கிடைக்கும். இது எந்த மாதத்தில் இந்த விதையை நடவு பண்ணுறீங்க? எந்த மாதத்தில் காய் அறுவடை பண்ணுறீங்க ஐயா? புரட்டாசியில் நடவு வைக்கிறீங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதம் நம்மளுக்கு காப்புக்கு வருது. சித்திரை மாதம் அறுவடை பண்ணுறது. சித்திரை மாதம் வந்துடுது. அங்கே சித்திரையிலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 5 மாதம். 5 மாதம் அறுவடை பண்ணிக்கலாம். 3 தடவை காய்க்கும். சரிங்க ஐயா. இதை நடுறீங்க, அறுவடை பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஐயா? இல்லை, இடையில மழை காலம் வந்துடுது இல்லை, அப்போ செடியை வெட்டிட்டு உழவு ஓட்டிடுவோம். செடி எடுத்துறீங்க? செடியை அதாவது நம்ம டிராக்டரி விட்டு ரோட்டார் விட்டு வெட்டிடுவோம். சரிங்க ஐயா. வெட்டி ஆளுகளை விட்டு எல்லா கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு பழைய விடி உழுது 7 கலப்பை பெருசாக வருமில்ல, அதில் ஓட்டி அப்படியே அந்த படைக்காலே நட்டு விட்ருவோம். அதே இதில். சரி. வேறு நம்ம பெரிய ஆளுகள்லாம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. சுருக்கமாக வேலை முடிச்சுக்கலாம். சரிங்க. ஊடு வேளாண்மை வைக்கலாம் அதில். அப்படிங்களா? வெங்காயம் நட்டு உள்ள நடுவோம். இடையில வைக்கிறீங்க? கார்த்திகை மாதம் வெங்காயம் நடுறோம்ல, அதில் உள்ள நடுவோம். பல்லேரி நட்டாலும் அதில் உள்ள நட்டுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ பல்லேரி வெங்காயம்லாம் நடுறதில்ல, அதெல்லாம் விட்டாச்சு. பண்ணி தொல்லை அதிகம், பண்ணி ஓவர். அப்படிங்களா? ஆமாம், மலம் பண்ணி ஓவராக வருது. அதனால் அதெல்லாம் வச்சோம்னா நைட்டில் தோண்டி போட்டு போயிடுது. இந்த முருங்கையோடு முடிச்சுக்கிறோம் இப்போ. சரிங்க ஐயா. இது விதை நட்டு முழுசாக அறுவடை முடியுதுன்னா எத்தனை மாத காலம் அது பயிருங்க ஐயா? இது 1 வருஷம் இல்லாமல். 1 வருடம் வரலாம். 1 வருஷம் இல்லாமல். 1 வருடம் வரலாம். ஆமாம். மீண்டும் அதை எடுத்துட்டு புதிதாக மறுபடியும் விதையை நடுறீங்க? புதுசாக ஏதாவது மாட்டுச்சாணம்லாம் ஓட்டணும்.
சரிங்க. நாங்களாம் சொந்தமாக மாடு வச்சுருக்கனால குப்பையை ஒட்டி அந்த இதில் இறச்சி விட்டு அப்புறம் அதுக்கு மேலே உழுது நடுவோம். சரிங்க. சரிங்க ஐயா, இது இது செடி வந்து நட்டு வெள்ளாமை அறுவடை பண்ணுறீங்க. நோய்கள்லாம் எதுவும் இதுக்கு தாக்காதுங்களா? இல்லை நோய் தாக்குனா அதுக்கு உண்டான மருந்துங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? நோய் தாக்கம். நோய் தாக்கும். நூலாடை வந்து பின்னிக்கும். சரிங்க. அது வாரத்துக்கு ஒரு மருந்து, வாரம் ஒரு மருந்து கன்டினியூ பண்ணணும். அது வந்து மோனோகட்டு பஸ்ஸு இந்த மாதிரி மருந்து மோனோகட்டு பஸ்ஸு நாங்கள் மெயின். அதை விட்டு நாங்கள் எதுக்கும் போகிறதில்ல. அப்படிங்களா? ஆமாம், சரி. அதுதான் மெயின். சரிங்க, சரிங்க. எங்களை காப்பாற்றுனதே அந்த மருந்து தான். சரிங்க. மற்ற மருந்துக்கு போகிறதுக்கு இந்த 2-1 A1 அப்படி இப்படின்னு போவாங்க. நான் எதுக்கும் போகிறதில்ல. சரிங்க. அதுவே செடி நல்லா தலையும், நல்லா பலன் கிடைக்குது. சரிங்க. டானிக்கு ஒரு சிலர் போடுவோம். நாங்கள் டானிக்கே போடுறதில்ல. சரிங்க. அதுக்கு டானிக் இருக்குது. அப்படிங்களா? அதுக்கு டானிக் டானிக்கு போட்டால் இன்னும் நல்லா காய்க்கும். சரிங்க ஐயா, இதெல்லாம் அறுவடை பண்ணி ம். நீங்கள் மொத்தமாக அந்த மொத்தமாக மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறீங்களா? ஆமாம். இல்லை சில்லறை வியாபாரம் பண்ணுறீங்களா? இல்லை டீலருங்க யாருன்னா வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்களா? நாங்கள் மொத்தமாக ஒரு 10 மூட்டை ஒடிக்கிடுவோம். அப்படியே வந்து காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்குதுங்க. ஒட்டாந்தரம் காந்தி மார்க்கெட் இருக்குது. அங்கே கடைக்கு இறக்கி விட்ருவோம். சரிங்க. அங்கே எடையை போட்டு எவ்வளோன்ட்டு பார்த்து அது விலை எவ்வளோக்கு போகுதுன்னு பார்த்துட்டு காசு கொடுத்து விட்ருவாங்க. சரிங்க. இந்த முருங்கைக்காய் வெள்ளாமையில உங்களுக்கு அதுக்குண்டான லாபம் கிடைக்குதுங்களா இந்த விவசாயத்தில்? கண்டிப்பாக கிடைக்குது. சரிங்க. லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் காப்பாற்றுனது எனக்கு குலதெய்வம் மாதிரி எனக்கு. எனக்கு குலதெய்வம் மாதிரி. சரிங்க. யாருக்கு எப்படியோ எனக்கெல்லாம் இது குலதெய்வம் மாதிரி நான் கும்பிட்டு தான் படுக்கணும். மகிழ்ச்சி. காப்பாற்றி விட்டுச்சு. மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க ஐயா, நீங்கள் இந்த விவசாயம் பார்க்குறீங்க. ம். இது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுங்களா? விவசாயம் பார்க்குறது எனக்கு சின்ன பையன்லேருந்தே ஒரு விருப்பம். ஒரு விருப்பம். விருப்பம். சரிங்க ஐயா. நான் படித்தேன், ஒரு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அதுலேருந்து அது விவசாயத்திலேயே ஒரு போயிடுச்சு. சரிங்க ஐயா. அது ஒரு விருப்பம் எனக்கு. அப்படிங்களா? மற்றபடி போனால் நம்ம சாரு சுமர்னு கை கட்டி நிற்கணும். சரிங்க. இது அது தேவையில்லை. இந்த வேலை முடிஞ்சால் நம்ம பாட்டுக்கு போகலாம் வரலாம். சரிங்க ஐயா. ஐயா, இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ம். பிரதானமாக தொழில் வந்து முருங்கை விவசாயம் தான் அதிகம் பண்ணுறீங்களா? ஆமாம், இந்த ஏரியா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஒட்டாந்தரம்னா அதிகம். சரிங்க. கரும்பு முருங்கை இருக்குது, மரத்து முருங்கை இருக்குது, சரிங்க. செடி முருங்கை. செடி முருங்கை. இது செடி முருங்கை. இது வந்து செடி முருங்கை. செடி ஹைபிரிட் வகையை சார்ந்தது. hybrid வகை. சரிங்க, சரிங்க. அதான் நம்மளுக்கு வந்து இதுதான் ஓரளவுக்கு கை கொடுத்து காப்பாற்றேன். பரவாயில்ல. சரிங்க. சுமார் எவ்வளோ ஏக்கரை போட்டிருக்கிறீங்க ஐயா? நாங்கள் ஒரு 5 ஏக்கர் போட்டிருக்கோம். 5 ஏக்கர் 5 ஏக்கர் போட்டிருக்கோம். சரிங்க. 5 ஏக்கரும் முருங்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? பூரா முருங்கை தான். 5 ஏக்கர் முருங்கை தான். வராது. சரிங்க ஐயா, இது எவ்வளோ உயரம் வளருங்க ஐயா அந்த செடி? இது ஒரு 6 அடி 7 அடிக்குள்ள நிற்கும். 6 அடி அதுக்குள்ளே நம்ம குழந்தை உடச்சிக்கிட்டே 3 தடவை ஒடிக்கணும். 3 தடவை கொழுந்து ஒடிக்கிறீங்க. 3 தடவை ஒடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்க. அது ஒடிச்சிக்கிட்டோமா மட்டமாக நின்றுக்கும். அப்படிங்களா? ம். ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு அந்த காயை அறுவடை பண்ணுற அளவுக்கு மட்டமாக வச்சு மட்டமாக வச்சுக்கணும். சரிங்க. அவ்வளோதான். அந்த அதுக்கு மீறி போனோம்னா அப்புறம் வளத்தையே போய் விட்டோம்னா கொக்கியை போட்டு இழுத்தா ஒடியும். போட்டு செடி ஒடிஞ்சிடும். செடி ஒடிஞ்சு போயிடும். சரிங்க. அதை அளவாக வச்சுக்கணும். ஐயா, இந்த வருட வெள்ளாமை எப்படி இருக்குதுங்க ஐயா? இந்த வருஷம் இனிமேல் தான் தெரியும். அப்படிங்களா? இனிமேல் தான் தெரியும். சரி. சித்திரை மாதம் முடிஞ்சிருக்கு. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே தான் நம்ம இதுக்குள்ளே தான் தெரியும். இப்போ வந்து இப்போ தானே பிஞ்சு விட்டுருக்குது. சரிங்க. இதுதான் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. சரி, சரி. இனிமேல் தான் தெரியும் இதனுடைய பலாபலன் எப்படிங்கிறது. சரிங்க ஐயா, ஒரு மரத்துக்கு எத்தனை கிலோ காய் அறுவடை பண்ணுறீங்க ஐயா? ஒரு மரத்துக்கு வந்து மண்ணுடைய சத்து வேணும். சரி. மண் சத்து இருந்தால் தான் காய்க்கும். சரி. மண் சத்து இல்லைங்கும் போது வலுவிழுந்துடும். 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 நல்லா சத்து கொடுக்கணும். அதான் மாட்டுச்சாணி, எருமைச்சாணி இதெல்லாம் போட்டு மண்ணை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி வச்சா ஒரு மரத்துக்கு 10 கிலோ கூட பிடிக்கும். 10 கிலோ கிடைக்கும். 10 கிலோ கூட கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒடிச்சிருக்கிறேன், காய் ஒடிச்சிருக்கிறேன். அப்படிங்களா? மண் ஊக்கம். சரி. இல்லைன்னா ஆட்டுப்பட்டி போடணும். சரி. ஆட்டுப்பட்டி ஒரு தடவை போட்டு உழுது விட்டு பழையபடி 2வது தடவை போட்டு சரிங்க. மண்ணை வந்து பலப்படுத்தணும். நம்ம ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு குடிக்கிறோம்ல சரிங்க, சரிங்க. நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புக்கு அது மாதிரி தான் மண்ணுக்கு. அந்த மாதிரி மண்ணு பதப்படுத்தி அதுக்கு உண்டான ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா காய் நல்ல தரமாக கிடைக்கும். 10 கிலோ கூட கிடைக்கும் ஒரு 10 மரத்துக்கு. கிலோ கிடைக்கும். சரிங்க ஐயா, சுமார் ஒரு காய் எத்தனை நீளம் அடி வரும் ஐயா? 2 அடி வரும். 2 அடி வரும். 2 அடி அவ்வளோதான். 2 அடி 2 அடி வரும். 2 அடி வரும். சரிங்க ஐயா, அந்த காயை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. இன்னும் இப்போ பிஞ்சா இருக்குது இது. சரி, சரி. இனிமேல் தான் முத்தம். இனிமேல் தான். ஆமாம், இனிமேல் தான் முத்தம். சரிங்க ஐயா. பிஞ்சு விட ஆரம்பித்து எத்தனை மாத காலத்தில் இது முத்துருங்க ஐயா? இது வந்து இந்த பிஞ்சு விடாச்சுன்னா 1 வாரம் 10 நாள். 1 வாரம் 10 நாள்லேயே முத்திடும். முத்திடும். அதுக்குள்ளே அறுவடை பண்ணிடும். அறுவடை பண்ணிடும்.
சரிங்க ஐயா, இது தினம் தினம் அறுவடை பண்ணுவீங்களா? இல்ல வாரம் ஒரு முறை அந்த மாரி அறுவடை பண்ணுவீங்களா ஐயா? வாரம் ஒரு முறை. சரிங்க. தண்ணி கட்டுறது அதே மாதிரி சரிங்க. வாரம் ஒரு முறை தண்ணி கட்டி ஆகணும். தண்ணி வாரம் ஒரு முறை தண்ணி காட்டுறீங்க செடிக்கு. செடிக்கு வாரம் ஒரு முறை. சரிங்க ஐயா, இது வாரம் ஒரு முறை தண்ணி காட்டுறீங்க. சுமார் ஒரு 1 மாத காலம் தண்ணி கட்டுனாலும் இந்த செடி தாக்கு பிடிக்குமா? தண்ணி இல்லைன்னா தாக்கு பிடிக்கும். இந்த காய் வந்து வெயிட் வராதுல்ல, தரம் குறைஞ்சிரும். காயினுடைய தரம் குறைஞ்சிரும். தண்ணி சீக்கிரம் அதிகமாக கட்டாம இருந்தா. அப்போ மார்க்கெட்டு போனால் மார்க்கெட்டில் விலை கிடைக்காது. சரிங்க. இதுக்கு தேவை தண்ணி வாரத்துக்கு ஒன்று கொடுத்தாகணும். சரிங்க ஐயா, இந்த ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் உங்களுக்கு சுமார் 1 கிலோ எத்தனை ரூபாய் வரலும் போகுதுங்க ஐயா? அது அது நடைமுறை பொறுத்து 30 ரூபாய்க்கும் போயிருக்குது, 60 ரூபாய்க்கும் போயிருக்கு. போன வருஷம் 60 ரூபாய்க்கு விற்றுருக்கு. 60 ரூபா போயிருக்கு 60 ரூபாய்க்கு விற்றுருக்கு. 1 கிலோ. நானே போட்டிருக்கிறேன். சரி சரிங்க. நானே போட்டிருக்கேன் 60 ரூபாய்க்கு. சரி இப்போ 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு விற்றுருக்குது. 100 ரூபா கூட கிலோ போயிருக்கு. 100 ரூபாய்க்கு கிலோ விற்றுருக்கு. சரி சரி. 100 ரூபாய்க்கு மேலேயும் போயிருக்குது. அந்த சீசனில் வந்து நம்மளுக்கு காய் இருக்காது. அப்படிங்களா? இந்த செடி காய் இருக்காது. 100 ரூபாயிலிருந்து கீழே வரும், அப்படி படிப்படியாக வரும். அப்புறம் பழையபடி மேலே ஏறும். 5 ரூபாய்க்கு கூட விற்றுருக்குறோம். 5 ரூபா கிலோ. கிலோ 5 ரூபாய்க்கு கூட விற்றுருக்குறோம். விலை இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு விட்டுறக்கூடாது. சரிங்க சரிங்க. அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக காய் எங்கிட்ட வரத்து குறைவினா பழையபடி எகிரு போயிடும் 100 ரூபாய்க்கு. சரிங்க ஐயா, இது வந்து ஆட்களை வச்சு களை எடுக்கிறீங்க, அது மாதிரி செடிகள்லாம் மண் அணைப்பு வேலையெல்லாம் செய்கிறீங்களா ஐயா? ஆமாம் ஆமாம். ஆள் வச்சு களை வெட்டுவான். சரிங்க. செடிக்கு வந்து மண் குமிச்சு வைப்போம். இல்லை காற்று மழை வந்து சாய்ச்சி போடும். அப்படிங்களா? மண் குமிச்சுக்கணும். சரிங்க ஐயா. இந்த செடிக்கு அதுவே நிற்குமா? இல்லை அது கொம்பு கொம்பு எதனா நட்டு, குச்சி எதனா நட்டு அது பக்கத்தில் கட்டி வைக்கிற மாதிரி நிற்க வைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அந்த அந்த மாதிரி மாதிரிலாம் வேலை இல்லை. மண் மட்டும் குமிச்சு வச்சா போதும். 1 முழம் மண் ஏற்றிடணும் சுற்றி வர வெட்டி. அப்போ செடி வந்து எவ்வளோ காற்று மழையாக இருந்தாலும் தாங்கும். தாங்கும் நின்றுக்கு. சரிங்க. அது ஒவ்வொரு கம்புக்கு போனால் எங்கே போகிறது? சரிங்க. ஒவ்வொரு செடிக்கு அதான் மண் குமிச்சா போதும் நின்றுக்கு. சரிங்க ஐயா, இப்போது 1 ஏக்கராவுக்கு இந்த பயிருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஐயா? ஒரு ஏக்கராவுக்குன்னா அதாவது செலவுங்கிறது வந்து என்ன நட்டு வைக்கிறோம், களை வெட்டுறோம், உரம் வாங்கி பாக்டாம்பஸ் போடுவோம். சரிங்க. போட்டு களை வெட்டி அதை பண்ணி இது பண்ணி எப்படியும் 10-20 ரூபா வந்துடும். 20,000 கிட்ட செலவு பண்ணி 1 ஏக்கராவுக்கு. ஏக்கராவுக்கு 20 ரூபா வந்துடும். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் 5 ஏக்கர் நட்டுருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், 5 ஏக்கர். சுமார் ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க. 1 ரூபா செலவு. ஆனால் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்குதுங்களா ஐயா? கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கும். நல்லா வந்து ஹீல்டு ஒத்திக்கணும். சரிங்க ஐயா. கொஞ்சம் மழை கொஞ்சம் இதாக இல்லாமல் இருந்தால் இந்த பூவெல்லாம் உதிராது. உதிராமல் நம்ம பார்க்க முடியாது. நம்ம கொடையாக பிடிக்க முடியாதுல்ல. ஏதோ கொஞ்சம் இயற்கை ஒத்துழைச்சதுன்னா சரிங்க, நல்லபடியாக வருமானம் உண்டு. சரிங்க, மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் அந்த முருங்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப அழகாகவும் அற்புதமாக பதில் சொன்னீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. பாருங்க நண்பர்களே, எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு செடிக்கு. சுமார் ஒரு 10 கிலோ வரலும் கிடைக்கின்றாங்க இதில் காய். பாருங்கள், இப்போ அது பிஞ்சாக இருக்குது. இன்னும் முத்துனா தான் எடை கொஞ்சம் அதிகமாக வரும். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.